யாரோ மனதிலே ஏனோ கனவிலே. இது வரைக்கும் நடந்த குழப்பத்துக்கு நான் தான் காரணம். சாரி ஆதி. ஏய் அதெல்லாம் இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு வகையில் நான் தான் காரணம். சாரி. இட்ஸ் ஓகே. சரி, நாங்கள் கிளம்புறோம். என்ன நித்யா இவ்வளோ சீக்கிரம் கிளம்புற? இங்கே கொஞ்ச நாள் இருக்கலாம்ல. எப்படியும் அடுத்து எனக்கும் பெருசிக்கும் மேரேஜ். அது வரைக்கும் நீங்கள் இங்கே இருக்கலாம்ல. என்னது, நமக்கு மேரேஜா? ஆ, எனக்கா இருந்தாலும் ஒரு நாள் நடக்கும்ல. உங்களை கொன்றுவேன். ஆனா பாரு. அதுக்கு என்ன ஆதி, இதே ஊரில் தான் இருக்க போகிறோம். உங்கள் மேரேஜுக்கு நாங்கள் கண்டிப்பாக வந்துடுவோம். ஓகே ரகு, நீங்கள் ஜென்யூன் பர்சன். நீங்கள் நித்யாவை நல்லா தான் பார்த்துப்பீங்க. இருந்தாலும் புது இடம், கொஞ்சம் பார்த்து சேஃபாக இருங்க. எப்பப்பா, எக்ஸ் காதலி மேல ரொம்ப தான் அக்கறை. என்ன பங்கு ஒரு பக்கம் புகையுது போல. ஆ, அப்படிலாம் இல்லையே. எனக்கே புகைய போகுது. மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. அப்புறம் நித்யா அப்பப்போ இங்க வந்து போகிரு. ஏன்னா பாப்பாவை இங்க கூட நல்லா பழகிட்டா. நானும் என் அதித்தி குட்டியை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அதித்தி குட்டியை மிஸ் பண்ணுவீங்களா இல்ல அவங்க அம்மாவை மிஸ் பண்ணுவீங்களா? ரெண்டு பேரையும் தான் குட்டிமா. என்ன இருந்தாலும் நித்யா என்னோட எக்ஸ் காதலி. அதான பார்த்தேன். நீங்களாவது திருந்துறதாவது. என்னடி பொறாமையில பொங்குற மாதிரி இருக்கு. எனக்கு என்ன பொறாம? குட்டிமா இனிமே பிரச்சனையே இல்ல. அவளும் கிளம்பிட்டா. இனிமே நீயும் நானும். உங்க பொண்ணு கூப்பிடுறா, என்னன்னு கேளுங்க. என்ன அதித்தி குட்டி? வந்துட்டா போச்சு. என் அதித்தி குட்டியை பார்க்காம என்னால எப்படி இருந்துட முடியும்? அடிக்கடி வரேன். பங்கு பாத்தியா, அடிக்கடி போவானா. அப்புறம் நித்யா ஏதாவது உதவி வேணும்னா தயங்காம கால் பண்ணு. அவ்வளோ அக்கறையா இருந்தா கூடவே போக வேண்டியதானே? போயிருவேன். ஆனா ரகு இருக்காரே, அதான். அப்படிலாம் பண்ணா அவர் மனசு சங்கடப்படும்ல. ஓ, உங்களுக்கு இப்ப அதுதான் பிரச்சனையா? ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே வழி இல்லையா? ஆனா 9 பொண்டாட்டி கேக்குதான். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ஆதி, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரி ரகு. என் டாக்டர், நித்யா எங்க வீட்டை நம்பி வந்த பொண்ணு. ஸோ நீங்க ஊருக்கு வேற புதுசு. உங்க ஃபேமிலி பத்தி எதுவும் தெரியல. நீங்க நல்லவதான் இருக்கீங்க. ஸோ உங்களை நம்பி தான் அனுப்புறோம். பத்திரமா பாத்துக்கோங்க. சரிங்க சார். நித்யா உங்களுக்கு ஓகே தானே? நீங்க அவரை மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அதான் கேட்டேன். நானும் இவரை மன்னிச்சு ஏத்துக்க முடியாதுன்னு நினைச்சேன். ஆனா இவரோட கேரக்டர் என்ன மாத்திருச்சு. இத்தனை நாளா ஒரே ரூம்ல இருக்கோம். இது வரைக்கும் தப்பா ஒரு பார்வை கூட இவர் பார்த்ததில்ல. அதுல இருந்தே தெரியுது, ஏதோ நாங்க 2 பேருமே சுயநினைவு இல்லாம தெரியாம நடந்த தப்பு. எத்தனையோ பேர் தப்பு பண்ணிட்டு அதை ஈஸியா கடந்து போயிடுறாங்க. ஆனா இவர் எனக்காக இத்தனை நாள் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இந்த குவாலிட்டியே போதாதா? இவர் உண்மையாவே நல்லவர் தான். அதை புரிஞ்சுக்கிட்டனாலதான் இந்த முடிவு. எனக்கு புருஷன் தேவையில்லைனாலும் அதித்திக்கு அப்பா வேணும். நான் இவரை இன்னும் முழுசா ஏத்துக்கலைனாலும், ஆனா இதுக்கப்புறம் இதுதான் எங்க வாழ்க்கைன்னு ஆயிடுச்சு. அதித்தி, நான், இவர், இதுதான் எங்க குடும்பம். அதனால நாங்க கிளம்புறதா நல்லது. சரிம்மா, சரி. பார்த்து கவனமா இருங்க. சரிங்க பிரதர், நாங்க வரோம். என்ன? இல்ல, இது வரைக்கும் என்கிட்ட எலியும் போன மாதிரி சண்டை போட்டுட்டே இருப்பியா? இன்னைக்கு திடீர்னு எல்லாரும் முன்னாடியும் இப்படி பாராட்டி பேசினதும் ஒரு மாதிரி கிளிகளுன்னு இருக்கு. அதுக்கு ரீசன் மத்தவங்க முன்னாடி உங்களை விட்டு கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக. மத்தபடி நான் உங்களை ஏத்துக்க மாட்டேன். ஓகேவா? அச்சச்சோ பொண்டாட்டி, நீ இனி என் கூட தனியா இருக்க போற. இனி உன்னை நான் எப்படி மாத்துறேன்னு மட்டும் பாரு. அதையும் பாத்துடலாம். சரி ஆதி, கிளம்புறேன். பெருசி, இதுக்கப்புறமாவது நீங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து நிம்மதியா இருக்கணும். அப்படியே இருந்துட்டாலும் இப்ப நித்யா போயாச்சு. அடுத்த வித்யா சத்யான்னு எவ்வளவு வந்தா அவ்வளவுதான், சோழி முடிஞ்சது. அட மாம்சு, ஏன் இந்த கொலவரி? சும்மா ஆதி, ஃபன் ஃபன். ஒருவேளை நித்யா கிளம்பி வித்யா சத்யான்னு யாராவது வந்துட்டா, அதான், வேற ஒண்ணு இல்ல. ஒருவேளை வந்துருவாங்களோ? வாய்ப்பு இருக்கு ராஜா. அதுக்குள்ளேயும் நீ சீட்டு பிடிச்சுக்கோ, இல்லனா அடுத்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆயிரும். வந்தா வரட்டும், எனக்கு என்ன? எனக்கெல்லாம் நீங்க தேவையே இல்ல. ஆஹா, அதையும் பார்க்கலாண்டி. ஒரு நாள் ஆதி ஐ லவ் யூன்னு நீ என்கிட்ட வந்து சொல்லல. என் பேரு ஆதி இல்ல, அதானே? பேசாம குரங்குன்னு உங்க பேரை மாத்தி வச்சுக்கோங்க. எப்ப பார்த்தாலும் மரத்துக்கு மரம் குரங்கு தான் தாவிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் உங்க மனசும் தாவிட்டே இருக்கும். அப்படி வேணா மாத்தி வச்சுக்கோங்க. மங்கி. எப்படி நான் உனக்கு குரங்கா? நித்யா அவங்க போய் 6 மணி நேரம் ஆச்சு. என்னடி இன்னைக்கு ரொம்ப பிரகாசமா இருக்கு மூஞ்சி? அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. ஏன் அப்படியே தெரியுது? இல்ல ஏதோ வழக்கத்துக்கு மாறா இருக்கு.
நல்ல ஃபேஸ் பிரைட்டா இருக்கு. என்ன கதை? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஏன் மேடம்? என்கிட்டயே வா. சின்ன வயசுல இருந்து ஒண்ணா இருக்கும். என்கிட்டயே மறைக்காத. ஏய், அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஏய், சும்மா சொல்லுடி. என்ன விஷயம்? இன்னைக்கு எனக்கும் இவனுக்கும் ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி. ஆனிவர்சரியா? ஏய் லூசானி, அதெல்லாம் மேரேஜ் பண்ணாதானே வரும். இது லவ் ஆனிவர்சரி. எனக்காக எப்படி ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருப்பாரு. அதை எப்படி கொடுக்க போறாருன்னு எனக்கு ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு. ஓ ஓ, நீயும் அவனு வேற பேசிக்க மாட்டீங்க. ஆமாம், எப்படி கொடுப்பான்? அதான் எனக்கும் தெரியல. இன்னைக்கு ஒரு நாளாவது பேசிக்காட்டியும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் பக்கத்தில் நிற்கிற வாய்ப்பாவது கிடைக்கணும். அதெல்லாம் கிடைச்ச மாதிரி தான். அங்கே பாரு, ஆள் வந்துட்டே இருக்கான். உடனே இந்த பக்கம் தான் வந்து நிப்பியா? போட அங்கிட்டு. ஹே, அவன் ஆளை பார்க்க வந்திருக்கான். நானும் என் ஆளை பார்க்கணும்ல. ஓ ஆளா? இங்க எங்க இருக்கு? ஆமா, லவ் பண்றியா என்ன? ஏய், அப்படியே போட்டுன்னு வை. அன்னைக்கு நீ கூட தந்தல்ல. நானா? நான் என்ன தந்தேன்? அடிங்க, ஆளை பாரு. ஏய், அன்னைக்கு நீ தானே தந்த. அதான்டா, நான் உனக்கு என்ன தந்தேன்? ஓ, அன்னைக்கு நீ சமோசாக்கு காசு பத்தலன்னு கேட்டியே, நான் கூட கொடுத்தனே. அதை போய் லவ்னு எடுத்துக்கிட்டியா? டே லூசு பயலே, அது பாவமே பொழைச்சு போட்டும் அத்தை பையங்கிற காட்டுத்தில கொடுத்தேன். ஏய், அதாண்டி, மறந்துட்டியா? KISS கிஸ் தாண்டி, KISS கிஸ். அட பாவி, தனியா இருக்கிற பொண்ணுகிட்ட கிஸ் கேக்குற? அப்படியே அரஞ்சனவே. ஏன் ஷாலு, உனக்கு அம்னீஷியாவா? இல்ல, ஒரு நேரம் என்னடானா என்கிட்ட அப்படி நடந்துக்கிற, ஒரு நேரம் இப்படி நடந்துக்கிற. நான் எதை நம்புறது? ஒரு நேரம் அப்படி, ஒரு நேரம் இப்படி, எப்படி? அடியே, கடுப்பு கிளப்பாத. நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னு வை, நான் பாட்டுக்கு வேற யாராவது கரெக்ட் பண்ணிட்டு போயிடுவேன். நம்ம கூடயே ஒன்று சுத்திக்கிட்டு இருக்குமே, ஸ்வாதி. ஆமா, அது எங்க? பேசாம அதை கரெக்ட் பண்ணா கூட பெட்டர். உன் கூடலாம் மனசை வாழ முடியாது. ஓ, உனக்கு அந்த ஐடியா வேற இருக்கா? நான் வேணா கூப்பிடுறேன், ப்ரப்போஸ் பண்ணு. ஷாலு, விளையாடாத. உண்மையாவே நான் ஸ்வாதியை கூப்பிட்டு ப்ரப்போஸ் பண்ணிடுவேன். அட பண்ணிக்கூடா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உனக்கு உண்மையாவே பிரச்சனை இல்லையா? நீ யாருக்கு வேணாலும் ப்ரப்போஸ் பண்ணிக்கோ. நான் வேணா கூப்பிடுறேன். நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா? ஏய், நான் உங்ககிட்ட ஸ்ட்ரெயிட்டா கேட்குறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். நீ என்ன லவ் பண்றியா இல்லையா? தெரியலையே. ஏய், என்னடி பதில் இது? ஒன்று பண்றேன்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. அது என்ன தெரியல? தெரியலன்னா தெரியலன்னு தானே சொல்லுவாங்க. சரி, நமக்கு எப்போ ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி கொண்டாடலாம்? நம்ம தான் லவ்வே பண்ணலையே, அப்புறம் எப்படி ஆனிவர்சரி கொண்டாட முடியும்? நம்ம கன்ஃபியூஸ் ஆகுறோமா, இல்லை இவன் நம்மளை கன்ஃபியூஸ் பண்றாளா? என்னடா? ஏன் ஷாலு, சின்ன வயசுல இருந்து நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா பழகுறோம். ஆமா, இது ஏதோ புதுசா நடக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. சின்ன வயசுல இருந்து ஒன்னா தான் இருக்கும். அத்தை பையன் மாமன் பொண்ணு. ஸோ ஒரே வீட்ல ஒன்னாவே கூட இருந்திருக்கும். இதுல என்ன இருக்கு? அதாண்டி, உனக்கு என் மேல எந்த ஆசையுமே இல்லையா? என்ன ஆசை வரணுங்கிற? எந்த ஆசையும் இல்ல. அப்புறம் ஏண்டி அன்னைக்கு என்ன கிஸ் பண்ண? நானா? நானும் உனக்கு கிஸ் பண்ண? டேய், உன் கண்ணத்துல டஸ்ட் ஒட்டி இருந்துச்சு, தொடச்சு விட்டேன். ஓ, உங்க ஊர்ல டஸ்ட் ஒட்டி இருந்துச்சுன்னா லிப்ஸால தான் துடைப்பாங்களா? நல்லா இருக்கே. அப்போ இன்னும் 2-3 டஸ்ட் ஒட்டி இருக்கு, கொஞ்சம் தொடச்சு விட. அவனே காலேஜ்னு பாக்குறேன், இல்லைன்னா வச்சுக்கோ, ஓட விட்டு அடிப்பேன். இப்படி தேவையில்லாத டாபிக்லாம் இங்க பேசாத. சரிம்மா தாயி, நான் உங்ககிட்ட எதுவுமே பேசல, திரும்பு. அடே, நீ பார்வையில படம் ஓட்டுனது போதும். தயவு செஞ்சு உன் கிஃப்டை கொடுத்துட்டு வந்து தொலை. ச்சே, மனுஷனுக்கு நிம்மதியே இல்லை. லவ் பண்றாளா இல்லையா இதை தெரிஞ்சுக்காம இவ கூட எப்படி இருக்கிறது? என்ன இன்னும் பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கா போல. Happy first love anniversary. I love you, dear. டேய், வாட போலாம். மச்சான், ஒரு வார்த்தை கூட பேசல, கொடுத்துட்டியா? அதெல்லாம் கொடுத்தாச்சு, வா போலாம். டேய், தனியா தானே மீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, சும்மா 2 வார்த்தை பேசிட்டு வா. அதெல்லாம் வேணாம் பாடா, நாங்க கிளாஸ்க்கு போறோம். வரேன், வாடி. ஏன் மச்சான், எனக்கு ஒரு டவுட்டு. நான் உங்க 2 பேரையும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்க சொன்னேன்.
நீ ஒரு பார்வை தான் பார்த்த, மகா புரிஞ்சுட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டா. டேய், அதுக்கு பேர் தான் காதல். ஒரு பார்வையிலேயே எல்லாம் புரிஞ்சிரும். எப்பா, என்னதான் புரியுதோ, ஆனா எனக்கு மட்டும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. மச்சான், அதுக்கு மண்டையில மூளை இருக்கணும். ஆனா உனக்கு இருக்கிறதா களிமண்ணாச்சே. சோ எதுவும் புரிய போறதில்ல. ஏங்க, என்ன இதெல்லாம்? இது கனவா நிஜமா? ஏங்க வலிக்குது. இப்ப சொல்லு, இது கனவா நிஜமா? நிஜம்தான். ஆனா இதெல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணீங்க? என்னால நம்பவே முடியல. எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா? அப்படியே என்ன? உங்களை கடிச்சு சாப்பிடலாம் போல இருக்கு. அழகு பொண்டாட்டி, ஐ லவ் யூ so மச். நம்ம ஆல்ரெடி கல்யாணம் பண்ணனால will you married மீன்னு என்னால் கேட்க முடியாது. ஸோ லைஃப் லாங் என் கூட இருக்கிறதுக்கு உனக்கு சம்மதம் தானே? எங்கே இருள் என்றாலும் அங்கே ஒளி நீதானே, கண்ணாயனை நீயே காக்க கண்ணீரையும் காணேனே, கண்ணில் நீ வந்து கதை பேச கரவில் முன்னால சிரிச்சேனே, உலகம் எல்லாமே தடுத்தாலும் லைஃப் லாங் உங்க கூட வாழணும்னு எனக்கும் ஆசைதாங்க. ஆனா அது நடக்க போறதில்ல. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்க கூட இருப்பேன். ஹேய், என்ன அப்படியே வாயடிச்சு போயிட்டு போல? என்ன, என் புருஷன் எனக்கு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிருக்கீங்க. வாயடிச்சு போகாம உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கு மட்டும் என்ன குறைச்சல்? இவ்வளோ அழகான பொண்டாட்டி கிடைச்சிருக்கா. ஏங்க, நேற்று நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன், நம்ம லவ் பண்ணணும், ஒன்றா சுற்றணும், இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் குழந்தைன்னு சொன்னேன். ஸோ அதுக்காக தான் இந்த ப்ரிப்பரேஷனா? அப்படி இல்லடி பொண்டாட்டி, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ ஆசைப்பட்டு என்கிட்ட ஒரு சின்ன விஷயம் கூட கேட்டதில்ல. என் அன்பு மட்டும்தான் எப்பவுமே எதிர்பார்த்துட்டு இருந்திருக்க. அது கிடைச்சதுக்கு அப்புறமும் என்கிட்ட அது வேணும் இது வேணும்னு எதுவுமே கேட்டதில்ல. என் குடும்பத்துக்கு தேவையான எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிற. நீ முதல் தடவை வாய் திறந்து கேட்டது என்னோட லவ். என் கூட எப்படிலாம் இருக்கணும்னு நீ சொல்லிட்ட. ஸோ உன்னை எப்படிலாம் பார்த்துக்க போறேன்னு இனிமே நீ பாரு. வெண்ணிரவு சாரல் நீ, வீசும் குளிர் காதல் நீ, ஆசை வந்து ஆசை தீர அடுகின்ற ஊஞ்சல் நீ, கொட்டும் பனி மாயம் நீ. என்கிட்ட இவ்வளோ ஓப்பனாக பேசுறதுனால நானும் சில விஷயங்கள் உங்ககிட்ட கேட்கலாமா? இது கூட என்னோட கடைசி கேள்வியா இருக்கலாம்ல? எப்படி கடைசி கேள்வியா? ஹே, ஏதோ என் கூட இருக்க போறது இதுதான் கடைசிங்கிற மாதிரி பேசுற. நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் இதுதான் உண்மை. இன்னும் ஒரு 6 மாசம், அதுக்கப்புறம் நாங்கள் கூட இருக்க போறதில்ல. ஸோ என் மனசுல இருக்கிற எல்லா கேள்விகளையும் இன்னைக்கே உங்ககிட்ட மனசை விட்டு கேட்டுடலான் இருக்கேன். ஹேய், என்ன அப்பப்போ ஆஃப் மோடுக்கு போயிடுற? என்னாச்சு? அது ஒன்றும் இல்லடா புருஷா, நான் எப்பவும் கேட்குற கேள்விதான். கிருஷ்ணரும் ராதையும். அடியே, ஆரம்பிச்சிட்டியா? இங்கேயாவது இதை விடுடி. ஏங்க, அந்த கேள்வியை நான் ஃபன்னாக கேட்டாலும் அந்த கேள்விக்கான அர்த்தம் என்னமோ உண்மைதான். அதோட அர்த்தம் உங்களுக்கு புரியுமா புரியாதான்னு எனக்கு தெரியல. கிருஷ்ணரோட லைஃப்பில் ருக்மணி பாமானு எத்தனை ஒய்ஃப் வந்தாலும் அவங்க மனசில் அவரோட காதலியான ராதா மட்டும்தான் இருந்தாங்க. அதே மாதிரி என்னதான் இப்போ உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தாலும் உங்கள் மனசில் எப்போவுமே அவள் இருப்பாள்ல. ஒருவேளை நான் உங்கள் லைஃப்பில் நிரந்தரமாக இல்லாமல் போயிட்டா மேபி திரும்பவும் உங்கள் காதல் உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் அதை ஏற்றுப்பீங்கள்ல? ஏங்க, எந்த பதிலுமே சொல்லாம திரும்பிட்டீங்க. எனக்கு பதில் சொல்ல இஷ்டம் இல்லைன்னு அர்த்தம். இங்கே கொஞ்சம் சுத்தி பாருடி. இங்க நீ நான் மட்டும்தான். என் மனசுல அது மட்டும்தான் இருக்கு. அது முடிஞ்சு போச்சுன்னா என்ன அர்த்தம்னு தெரியும்ல? பாஸ்ட். இதுக்கப்புறம் அது என் லைஃப்ல திரும்ப வந்தாலும் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். ஏச்சே, அப்படிலாம் சொல்லாதீங்க. மேபி நான் உங்க லைஃப்ல இல்லாம கூட போகலாம். நீங்க ஸ்வேதா, கடுப்பை கிளப்பாத. இன்னொரு தடவை இப்படி பேசுன அரைஞ்சிருவேன். நீ என் லைஃப்ல இல்லைங்கிறத என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. உன்னை விட ஒன்று பெட்டரா கிடைச்சிச்சுன்னா அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சோம்னா அதை விட இன்னொன்று பெட்டரா கிடைச்சா அதை தேடி போயிடுவோம். ஆனா நீ எனக்கு அப்படி இல்லை. அது முடிஞ்சு போச்சு. உன் கழுத்துல நான் தாலி கட்டும் போது என் மனசுல எல்லாத்தையும் அழிச்சிட்டேன். திரும்ப பெருசி கூட போய் சேரணும் வாழணும் அப்படிங்கிற எந்த ஆசையும் நான் வச்சுக்கல. உன்னை வெறுத்துட்டு இருக்கும் போதும் அதே மனநிலையில தான் இருந்தேன். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா உன்னோட கேரக்டர் என்னை மாத்திருச்சு. உன்னையும் நான் நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவளை நேசிச்ச இதயத்துல
யாருக்கும் இடம் இல்லைன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீ அதை மாத்திட்டடி. உன்னோட கேரக்டர் அதை மாத்திருச்சு. இதுக்கப்புறம் இந்த உலகத்தில் நீ இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி உன்னை மட்டுமே நினச்சிட்டு வேணாம் வாழ்ந்துட்டு இருப்பனே தவிர வேற யாரையும் தேடி போக மாட்டேன். நீ ஒரு கேள்வி அடிக்கடி கேட்டுட்டே இருக்கியே, அந்த கேள்விக்கான பதிலை இப்போ சொல்கிறேன். தன்னோட காதலை விட்டு கொடுத்த ராதையோட காதல் எந்த அளவுக்கு பெருசோ அதை விட தன்னுடைய கணவர் வேற ஒரு பொண்ணை விரும்பிட்டு இருந்தாரு. இன்னும் அவர் மனசுல அவங்க தான் இருக்காங்கன்னு தெரிஞ்ச பிறகும் கொஞ்சம் கூட தன்னோட காதல் குறையாம அவரை நேசிக்கிற இதயம் இருக்குல்ல, அது அதை விட மேலானது. என்னை பொறுத்த வரைக்கும் ருக்மணியோட காதல் தான் பெருசுன்னு நான் நினைக்கிறேன். நான் சொல்ல வந்த விஷயம் உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பனி மாயம் நீ, கோடை வெயில் சாயம் நீ, துள்ளி விளையாடும் மண்ணில் தோகையாகும் காலம் நீ மோதும். நான் உங்க மனசு ஜெயிக்கவே முடியாதுன்னு நினைச்ச வினோத். ஆனா நீங்க இந்த அளவுக்கு என்ன நேசிச்ச பிறகு நம்ம விதி இப்படியா விளையாடணும்? எனக்கு அந்த ஆண்டவன் இப்படி ஒரு தண்டனை கொடுத்துட்டாரு. உங்க வாழ்க்கையில நான் செஞ்ச தப்புக்காக கிடைக்கிற தண்டனை நினைச்சு இதை நான் ஏத்துக்கணும்னு நினைச்சுதான் இவ்வளோ நாள் என்னோட ட்ரீட்மெண்ட்டை தள்ளி போட்டேன். ஆனா இப்போ எனக்கு உங்க கூட சேர்ந்து வாழணும்னு தோணுது வினோத். பட் டூ லேட். நாள் ரொம்ப கடந்து போச்சு. இதுக்கப்புறம் அது நடக்குமான்னு தெரியல. ஆனா எனக்கு இந்த சந்தோஷம் போதும். நான் கூட அந்த கதையை சும்மா விளையாட்ட கேட்டிருந்தாலும் உங்ககிட்ட அதுக்கான பதில் வேற மாதிரி வரும். உங்க 2 பேரையும் சேர்த்து வச்சுட்டு நான் போயிடலாம் தான் நினைச்சேன். ஆனா உங்க வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வரும்னு சத்தியமா எதிர்பார்க்கல. இதுக்கப்புறம் நான் என்ன செய்ய போறேன்? இருக்கிற கொஞ்ச நாள் உங்களை நான் ஹாப்பியா வச்சுக்கணும். ஏய், இப்ப எதுக்குடி அழுகிற? அடியே ஏங்க, நீங்க சொல்றது அவ்வளவும் உண்மையா? ஐயப்பா, இதுக்கு மேல ஒரு மனுஷன் விளக்கம் கொடுக்க முடியாது. நீயும் விளையாட்டா அப்பப்ப கேட்கும் போது எனக்கும் தோணிட்டே இருக்கும். நீயா ஒரு நாள் புரிஞ்சுப்பேன்னு நினைச்சேன். சரி, ஒரு சிலருக்கு சொன்னாதான் புரியும். இப்ப சொல்லிட்டல, அழுகையை நிறுத்து. சாரிங்க. ஐயோ பொண்டாட்டி, உன்னை ஹாப்பியா வச்சுக்கிறதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தேன். இப்படி அழுது வடிச்சிட்டு இருக்க. நான் என்னெல்லாம் எதிர்பார்த்தேன் தெரியுமா? என்ன எதிர்பார்த்தீங்க? இப்படி உனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்ததும் என்னை அள்ளி அணைச்சு கிஸ் பண்ணி இங்கே நமக்கு. ஏய் அழாதடி. சரி சரி, உங்ககிட்ட எதுவும் கேட்கல. சாரிங்க, நான் உங்க லைஃப்ல ரொம்பவே விளையாடிட்டேன்ல. ஏய், அதெல்லாம் பழசு, முடிஞ்சு போச்சு. இப்ப அதை பத்திலாம் யோசிக்கவே வேணாம். சுத்தி பாரு, இங்க நீ நான் மட்டும்தான் இருக்கோம். உனக்கு எதுவும் தோணல? வேதா, அழுகையை நிறுத்து. நான் இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? அதை இப்படி அழுதுட்டே தான் சொல்லுவியா? கொஞ்சம் சிரிக்கலாம்ல. நான் கொஞ்ச நேரம் உங்க மடியில படுக்கட்டுமா? இத கேட்கணுமாடி பொண்டாட்டி, தாராளமா. ஸ்வேதாமா, அழாத. என்னாச்சு உனக்கு? எமோஷனல் ஆயிட்டியா? ஏய், உங்களுக்கு நான் இப்போ எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கேன்னு தெரியாது வினோத். ஏன்னா உங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு பதில நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க நீங்க எல்லாரும் சொல்ற மாதிரி மாத்தி சொல்லுவீங்கன்னு தான் நினைச்சேன். சாரி வினோத், உங்க லைஃப்ல நான் ரொம்பவே விளையாடிட்டேன்ல. ஏய், திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்காத. முதல்ல அழுகையை நிறுத்து. என் மடியில படுக்கணும்னு சொன்னல, கொஞ்ச நேரம் அப்படியே நிம்மதியா கண்ணு மூடி படு. சாரிங்க. இன்னைக்கு என்னாச்சு என் ஸ்வேதா குட்டிக்கு? எப்பவும் ஏதாவது காமெடி பண்ணிட்டே இருப்ப, ஆனா இன்னைக்கு அழுது வடிஞ்சிட்டு இருக்க. இப்படி நீ அழுது வடிவன்னு தெரிஞ்சா நான் இப்படி ஒரு சர்ப்ரைஸே ஏற்பாடு பண்ணியிருக்க மாட்டேன். சாரிங்க. ஏய், முதல்ல அழுகையை நிறுத்து. நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். கொஞ்ச நேரம் அழுதுக்கிறேன், விடுங்க. சாரிங்க. எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் ஏதாவது பண்ணியிருப்பேன். ஆனா இனிமே உங்க கூட என்னால வாழ முடியாதுல. வாழ்றதுக்கான கொடுப்பினை எனக்கு கிடைக்கவே இல்லை. என்னை மன்னிச்சிருங்க வினோத். நித்யா, அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த ஆளை நம்பிடவே கூடாது. இவருக்கு ஒரு டெஸ்டிங் வச்சாகணும். இந்த சாரியில மயங்கி ஏதாவது பண்ண ட்ரை பண்ணாரு, கண்டிப்பா இவ்வளோ நாளும் ஃபேக்காக நடிச்சிருக்காருன்னு அர்த்தம். ஒரு டெஸ்டிங்கை போட்டுருவோம். ஹலோ. ஒரு மின்சார பார்வையின் வேகம் வேகம் உன்னோடு நான் கண்டு கொண்டேன். ஒரு பெண்ணோடு தோன்றிடும் தாபம் தாபம்
உன்னோடு நான் கண்டு கொண்டேன், என்னை மறந்து விட்டேன். இந்த உலகத்தில் நான் இல்லை, நான் இல்லை, உன்னை இழந்து விட்டார். எந்த மலரிலும் தேனில்லை, தேனில்லை, இது கனவா இல்லை நினைவா? உண்மை கிள்ளி உண்மை தெளிந்து உன்னை பார்த்தெந்தன் தாய்மொழி. ஹலோ, என்ன இப்படி பார்த்துட்டே இருக்கீங்க? அடியே, எனக்கே டெஸ்டிங்கா? இப்ப பாருடி, நான் பொதுவாவே நல்லவன் தான், நீ எனக்கே டெஸ்ட் வைக்க பாக்குற. ஹலோ, உங்களை தான். என்ன பார்த்துட்டே இருக்கீங்க? ஏன் இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு சேலை கட்டி வந்து பார்த்ததே இல்லையானே? பொண்ணுங்க சேலை கட்டுறதெல்லாம் யூஸ்வல் தான், ஆனா என் பொண்டாட்டி இப்படி வந்து நிக்கிறதா அன்யூஸ்வலா இருக்கு. ஏன், நல்லா தானே இருக்கு, இதுல என்ன குறைச்சல்? ஒரு குறைச்சலும் இல்லம்மா, ரொம்ப அழகா இருக்கு. அப்புறம் மேடம், எதுக்கும் ப்ரிப்பேர் ஆகி வந்திருப்பீங்க போல. நான் என்ன ப்ரிப்பேர் ஆகி வந்தேன்? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. இப்போ எதுக்கு இப்போ கிட்ட வரீங்க? தள்ளி போங்க. இப்போ எதுக்கு கிட்ட வந்து நிக்கிறீங்க? தள்ளி போங்க. என்னம்மா, வாய் ரொம்ப டைப் அடிக்குது, பயமா இருக்கா என்ன? யாருக்கு பயம்? ஆளு பரவாயில்ல, நான் நினைச்சேன்டா நீ இப்படிப்பட்ட ஆளா தான் இருப்பேன்னு. நான் இந்த சாரி கட்டிட்டு வந்ததே உன்னை டெஸ்ட் பண்றதுக்காக தான். அதுதான் எனக்கு தெரியுமே. பொண்டாட்டி உன்னை இப்படி கோவப்படுத்தி பார்க்கறதுல எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இங்க பாரு, உன் வேலையெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ. என்கிட்ட எக்கு தப்பா நெருங்கணும்னு நினைச்சேன், அப்புறம் அவ்வளவுதான். என்னடி பண்ணுவ? என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? இப்போ நீங்க என்ன பண்ணீங்க? பொண்டாட்டி சும்மா அவ்வளவுதான் செஞ்சேன். கண்ணத்துல கொடுக்க ஒரு நிமிஷம் ஆகாது. கொடுப்ப ஆளை பாரு. அது வரைக்கும் நான் என்ன சும்மா இருப்பேன் நினைச்சியா? அப்படியே அரைஞ்சனவே கண்ணை ரெண்டு பழுத்துரும். ஏய் அழகி, ரொம்ப கோவப்படாத, மூக்கெல்லாம் செவக்குது பாரு. அப்புறம் அப்படி கடிச்சிட்டேன்னா என்ன கேட்க கூடாது. நினைச்சேன்டா, நினைச்சேன். வந்து ஒரே நாள்ல என்கிட்ட ஆட்டத்தை காட்டுறல மவனே, என்கிட்ட தப்பா கிட்ட நெருங்கி பாரு, அப்புறம் இருக்கு உனக்கு. இங்க பாரு, அங்க இருக்கும்போது ஆதிக்கும் பெருசிக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இங்க உன் கூட உன்னை நம்பி வந்திருக்கேன். என்கிட்ட நெருங்கின நெருங்கினா என்னடி பண்ணுவ? நீங்க டாக்டர் தானே, இன்ஜெக்ஷனை உங்களுக்கே போட்டு கொன்றுவேன். அடி பாவி பேபிமா, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. நீ இந்த கேவலமா ஐடியா பண்ணி டெஸ்டிங் வைக்கிறதெல்லாம் விடு. என்னது டெஸ்டிங்கா? நான் என்ன டெஸ்டிங் வச்சேன்? நானும் எதுவும் டெஸ்டிங் வைக்கல. அரமெண்டல். யாரு யாரு யாரு? நான் அரமெண்டலா? இல்ல இல்ல, முழுசாவே மெண்டல் தான். சரி சொல்றது கேளு. இப்படி அறிவு கட்டத்தனமா அதை இதே பண்ணிட்டு தெரியறதுக்கு ஒழுங்கா பொண்டாட்டியா போய் சமைச்சமா பிள்ளைய பார்த்தமா இரு. ஆமா, அதித்தி எங்க? அவ அப்பவே தூங்கிட்டா. ஓ, தூங்கிட்டாளா? அது எதுக்கு இப்படி கேவலமா இழுக்கிறீங்க? நம்ம பொண்ணு நமக்கு ஸ்பேஸ் கொடுத்து சீக்கிரமாவே தூங்கிட்டா. நம்ம அவளுக்கு துணையா ஒரு தம்பியோ பாப்பாவோ பெத்து கொடுத்தா ஹாப்பியா இருப்பாள. இப்படி தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு இருந்தீங்க, அப்புறம் நான் இங்கிருந்து கிளம்பி போயிடுவேன். அடியே, எதுவும் பண்ணதான் விட மாட்டேன், பேசவாது விடாண்டி. ஷோ, உங்ககிட்ட பேசுறது என்னோட தப்பு தான், நான் வரேன். ஏய் இரு இரு. அப்புறம் இன்னொரு விஷயம், இப்படி டெஸ்டிங் வைக்கிறேன்னு சொல்லி இந்த மாதிரிலாம் சாரி கட்டிட்டு வராத. ஏன்? ஏன்னா என் பொண்டாட்டி இந்த சாரியில ரொம்ப கிளாமரா இருக்கா. அப்புறம் நான் தொட்டுட்டேன்னா என்ன கேள்வி கேட்க கூடாது. ஓ, தொடுவியா? எங்க தொடுற பார்க்கலாம். தொடு மவனே. ஏய் வேணாம், சீண்டி பார்க்காத. டேய், ஒரு ஆம்பளையா இருந்தா தொடுற பார்க்கலாம். கைய முறிச்சு அடுப்புல போட்டுருவேன். ஏய் பொண்டாட்டி, எனக்கு இப்ப எந்த ஐடியாவும் இல்ல, நீயா வம்பளுக்காத. நீ படுக்கு தொடு தொடுன்னு சொல்லிட்டு இருக்க, அப்புறம் ஆம்பளையான் வேற கேட்குற. நான் ஏதாவது பண்ணிட்டேன்னா அப்புறம் என்ன கேட்க கூடாது. ஏய் ஏய் ஏய், ரொம்ப சீன் போடாத. முதல்ல உனக்கு உண்மையாவே தைரியம் இருந்தா என் மேல கை வச்சு பாரு மவனே. கைய முறிச்சு நான் வேர் வேறாய் அடவே தேனே ஏய் ஏய் ஒரு ஏய், என்ன பண்ற நீ? கையெடு. அடியே, ஒரு புருஷனை பார்த்து தைரியமா நான் ஆம்பளையா இருந்தா தொடரா பார்க்கலான்னு சொன்னேன். இப்ப கையையும் வச்சுட்டேன். இப்ப எடுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? எனக்கு எடுக்கிற மூடலையே. டேய் டேய் டேய், கைங்க இங்க எடுறா. அப்படின்னா இனிமே என்கிட்ட எதிர்த்து திமிரா பேச மாட்டேன்னு சொல்லு, கை எடுக்கிறேன். அதெல்லாம் முடியாது, நீ கையெடு. அப்போ என்னாலேயே எடுக்க முடியாது. பெரிய இவனோட்ட பேசுன. ஏய் கையெடுறா. நீ நல்லவன் நினைச்சுதானே உன்னை நம்பி வந்தேன். நானும் நல்லவன் தாண்டி. நானும் உன்னை தொடக்கூடாதுன்னு நினைச்சேன். நீதான் ஒரு ஆம்பளையா இருந்தா தொடு தொடுன்னு சவால் விட்ட, அதான் தொட்டுட்டேன். கையெடு. சரி, நான் கை எடுக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை கிளிக்கவா? அதெல்லாம் முடியாது, விடுங்க. ஏய் ப்ளீஸ் டி, நீ வரும்போதே அப்படி செம ஸ்ட்ரக்சரா அழகா இருந்த. ஏய் ப்ளீஸ் டி, ஒரு தடவை. சரி விடுங்க.
நான் சாப்பாடு சமைச்சு வச்சிருக்கேன், வந்து சாப்பிட்டுட்டு தூங்குங்க. பாப்பா எழுந்திருவா, நான் வரேன். காதலா, அலையாடும் கடலுக்கும் அது சேரும்